பேட் கேர்ள் மூவியை யாருமே மறந்திருக்க முடியாது. டீசருக்கே அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆமா, ஒரு பக்கம் கரெக்ட், பெண்களுக்கும் உணர்ச்சி இருக்கும், ஆண்களுக்கு நிகரா நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஓகே. ஃபைனலா அந்த மூவில ஒரு நோட் வச்சிருந்தாங்கன்னா ஓகே, எப்படின்னா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய லைஃப் ஜீரோன்னு வச்சிருந்தா மூவி செம ஒரு மெசேஜ் உள்ள மூவி, ஓகே. பட் அதுல எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கிளாஸ் லீடரா நான் இருக்கிறத விட நான் வந்துட்டு இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னும் போது, இப்ப நம்ம இந்தியன் சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னா, கல்ச்சுரல் வேல்யூ பேஸ், மாரல் வேல்யூஸ் பேஸ், கலாச்சாரம் பேஸ், அது அப்புறம் தான் நம்மளுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. ஏன் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் ரிலேட் பண்ணா, இது கல்யாணம் எடுத்துக்கோங்களேன். எஸ், ரெஜிஸ்டர் பண்ணணும், தாலி கட்டணும், மோதிரம் மாத்தணும்ன்றது ஓகே. அதுக்கு முன்னாடி ஓமகுண்டம் வளர்க்கணும், அது 7 வாட்டி சுத்தி வரணும், இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஆஃப் இது. ஆக்சுவலி இந்து மேரேஜ் ஆக்டே அதை தான் சொல்லுது. இதெல்லாம் பண்ணி தான் இந்த செரிமனி எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகும்னு அந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா? அப்படி இருக்கும் போது இந்த ஃபேக் ஃபெமினிசம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? வாட் இஸ் ரியல் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்னன்னா, நம்ம வளரணும், ஆண்களுக்கு நிகரா நம்ம வளரணும், நம்மளும் வந்து சொசைட்டில ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், நமக்கு ஒரு உரிமை கிடைக்கும். எக்ஸாக்ட்லி, என்னோட உரிமையை நான் நிலைநாட்டணும், நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், ஆண்களுக்கு நிகரா நான் இருக்கணும், என் அப்பா அம்மாவை நான் பாத்துக்கணும், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் நான் ரைஸ் பண்ணணும், இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்ன்றது அதான் இண்டிபெண்டன்சி. பட் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ஒரு வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, அந்த அடாப்டேட்டிவ் கல்ச்சர்ன்ற பேஸ்ல போகும்போது இன்னைக்கு எவ்வளவு கப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு இல்லலாம் சொல்லல. எஸ், அது நம்ம எப்படின்னா ஒரே விஷயம் தான், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எது நமக்கு தேவை? முதல்ல எது நமக்கு நல்லது? நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான் நல்லதுன்னு சொல்லுவோம். என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் something wrong, which என்ன சொல்றது, directly relates to the term of fake feminism.